ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஹோம் ரெமடி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு அடிக்கடி தலைவலி வந்துக்கிட்டே இருக்குங்க. அதுக்காக கடையில் மாத்திரை, தைலம் அது இதுன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோம் ரெமடி, அதுக்கான ஹோம் ரெமடி பார்க்க போகிறோம். தலைவலி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. முக்கியமாக நம்ம வெளியே எங்கேயாவது வெயிலில் போயிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்த உடனே நமக்கு தலைவலி வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நேரம் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அதுக்கப்புறம் சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, மன அழுத்தம், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது தலைவலி வர்றதுக்கு. இப்போ இந்த மாதிரி உள்ள காரணங்களுக்காக வர தலைவலிக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ஹோம் ரெமடி நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தலைவலி உடனே நமக்கு ஸ்டாப் ஆயிருங்க. இது எல்லாருக்குமே பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் தலைவலி உடனே குறையிறதுக்கு 3 விதமான ஹோம் ரெமடி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ரெமடி என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து போடுறது தாங்க. அந்த காலத்தில் நம்ம பாட்டி தாத்தாலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி பத்து போட்டுக்குவாங்க தலைவலி இருக்கிற சமயத்தில். அந்த மாதிரியான பத்து தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா வெத்தலைங்க. நான் ஒரு 5 வெத்தலை மாதிரி எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி உரலுங்க, இடிக்கல் இருக்குல்ல, இதுதான். இது நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு இடிக்கலாம் வச்சுருப்போம். இந்த இடிக்கல் எடுத்துக்கலாம். முக்கியமாக இது எடுக்கிறப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நல்லா 1க்கு 2 டைம் சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இஞ்சிலாம் இடிச்சிருப்போம், அதோட காரம் இருக்கும். அந்த காரம் நமக்கு இருந்தால் நம்ம பத்து போடுறப்ப நமக்கு எரிச்சல் கொடுக்குங்க. அதனால் நீங்கள் நல்லா 1க்கு 2 டைம் சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க உரலை. இப்போ இந்த உரலில் அந்த வெத்தலையோட காம்பு பகுதியோடு சேர்த்து நான் கிள்ளி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. முக்கியமாக நமக்கு அந்த வெத்தலையோடைய காம்பு பகுதி தேவைப்படும். இப்போ வெத்தலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 கிராம்பு மாதிரி நான் சேர்த்துருக்கேங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி இடித்து எடுத்தோன்னா இதில் லைட்டாக ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மறுபடியும் இதை நல்லா இடிச்சிக்கலாங்க. அதாவது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கணும். நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க முடியாதுங்க, ஏன்னா கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம உரலில் தான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தால் போதுங்க. இந்த மாதிரி வந்த பிறகு இதை நம்ம எடுத்துக்கலாம். இதில் தான் நம்ம 10 போட போகிறோங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதுங்க. ரொம்ப லிக்விட் ஆக்கிட்டிங்கன்னா நம்ம நெத்தியில் போடும்போது அப்படியே வலிஞ்சு வந்துடுங்க. இப்போ இதை நம்ம தலை வலிக்கும் போது நெத்தியில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணுங்க. அதாவது ஃபுல்லாக நெத்தி ஃபுல்லாகவுமே இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுருங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக காய காய பார்த்திங்கன்னா நமக்கு தலைவலி குறைஞ்சிக்கிட்டே வருங்க. அதாவது நம்ம போட்டிருக்க 10 ஃபுல்லாக காஞ்சி முடிக்கிறதுக்குள்ளவே நமக்கு தலைவலி ஸ்டாப் ஆயிருங்க. அடுத்து 2வது ரெமடி பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பல் பூண்டுங்க. இந்த பூண்டை நம்ம அந்த உரல் இருக்குது பாருங்கள், அதோட பேக் சைடு திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு இதில் அந்த பூண்டை இந்த மாதிரி நல்லா உரசி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சொரசொரப்பான கல்லில் நம்ம உரசனோம்னா அதோட பூண்டு சாறு நமக்கு கிடைக்குங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி லைட்டாக உரசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக பால், அதாவது ஒரு சொட்டு அளவுக்கு பால் சேர்த்து மறுபடியும் நம்ம உரசனோம்னா அதோட பூண்டோட எசன்ஸ் அந்த பாலில் நல்லா இறங்கி அப்படியே ஒரு க்ரீம் மாதிரி நம்ம கிடைக்குங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம தலை வலிக்கும் போது தலையோட அந்த 2 பக்கம் இருக்குது பாருங்கள், அதாவது நெத்தியோட அந்த 2 சைடு இருக்குது பாருங்கள், அங்கே மட்டும் நம்ம இதை மாதிரி லைட்டாக தடவி விட்டுக்கணுங்க. ஃபுல்லாகவுமே தடவை தேவையில்லை, 2 பக்கம் மட்டும் தடவுனா போதும். இந்த ரெமடியை நீங்கள் ஃபாலோ பண்ணும் போதும் உங்களுக்கு தலைவலி குறையுங்க. அதே மாதிரி சுக்கு பொடி இருக்குது பாருங்கள், அந்த பொடியை தண்ணியில் கலந்து அதை குழச்சிட்டு அதையுமே நம்ம தலையில் 10 மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அதுலேயுமே தலைவலி குறையுங்க. ஆனால் அது கொஞ்சம் எரிச்சல் கொடுக்குங்க. அதனால் நான் அது நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டலை. உங்களுக்கு எரிச்சல் பரவாயில்லை அப்படின்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம், அதுவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து லாஸ்ட்டாக 3வது ரெமடி பார்க்கலாம். அதுக்கு உரல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க, தோலோடவே எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு இடித்து எடுத்தால் போதுங்க, ரொம்ப ஃபைனலாக இடிக்க தேவையில்லை. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. இப்போ இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம இடித்து வச்சுருந்த இஞ்சி கிராம்பை சேர்த்துக்கலாம்.
அடுத்து டீ தூள் சேர்க்கணுங்க. டீ தூள் நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் சேர்த்த டீ தூளுங்க. நீங்கள் நார்மல் டீ தூள் ஏலக்காய் சேர்க்காமல் இருக்கிறது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இஞ்சி கிராம்பு இடிக்கிறீங்க பாருங்கள், அதோடைய ஒரே ஒரு ஏலக்காவையும் சேர்த்து இடிச்சுக்கோங்க. நான் வந்து டீ தூள்லேயே ஏலக்காய் சேர்த்துருக்கிறதுனால நான் இஞ்சி கிராம்பு இடிக்கிறப்ப அது சேர்க்கல. இப்போ இந்த டீ தூளில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ இது சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணுங்க. கொதித்ததுக்கப்புறம் நம்ம கொதிக்கும் போதே வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து, அதாவது இதோட எசன்ஸ் வந்து நல்லா அந்த டீயில் வந்து இறங்கணுங்க. அந்தளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, தலைவலிக்கான சூப்பரான ஒரு பிளாக் டீ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து உங்களுக்கு ரொம்ப தலைவலிக்கும் போது இந்த மாதிரி ஒரு பிளாக் டீ போட்டு குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு உடனே வந்து தலைவலி குறையிறத நீங்களே பார்ப்பீங்க. இதில் பால் சேர்த்தும் நம்ம வந்து குடிக்கலாம். பால் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி பிளாக் டீ போட்டு கூட குடிக்கலாம். நான் வந்து பிளாக் டீ போட்டு தாங்க குடிப்பேன், எனக்கு நல்லாவே வந்து கேட்கும். உங்களுக்கு வந்து பால் சேர்க்க விருப்பம் இருந்தால் நீங்கள் பால் சேர்த்து கூட குடிச்சிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இந்த மாதிரி நீங்கள் குடிக்கும் போது உங்களுக்கு தலைவலி டைமில் ரொம்பவே வந்து ரிலீஃபாக இருக்குங்க. இதில் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம தலைவலி வந்து குறைச்சி கொடுக்குங்க. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெமடியும். நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி சின்ன சின்ன காரணங்களுக்காக வர தலைவலி மட்டும்தாங்க இந்த ஹோம் ரெமடி சரி பண்ணும். இது இல்லாமல் அடிக்கடி வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தலைவலிக்குது, அதாவது ரொம்ப ஏதாவது பெரிய பிரச்சனைகளுக்கான தலைவலி அப்படின்னா அது வந்து சரி பண்ணாதுங்க, நீங்கள் டாக்டர் தான் கன்சல்டிங் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய ஹோம் ரெமடிஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.